The fourth topic வந்து என்னதுன்னா on curbing the young adults on social media. ஸோ இந்த டாபிக்ல வந்து எதை பத்தி பார்க்குறோம் அப்படின்னா சோஷியல் மீடியாவில் இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இஷ்யூ இருக்கு. சில்ட்ரன் யூசிங் சோஷியல் மீடியா. ஸோ சில்ட்ரன் பிலோ தி ஏஜ் ஆஃப் 16 when they are exposed to social media use, அவங்க இன்ஸ்டாகிராமோ இல்லை டிக்டாக்கோ இல்லை யூடியூபோ இதெல்லாம் பார்க்குறப்போ அண்ட் இதுல வந்து ஏகப்பட்ட கண்டென்ட்ஸ் which are ஏகப்பட்ட ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் அடல்ட்ஸ் ஆன நமக்கே வருது. நமக்கு லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஏகப்பட்ட மென்டல் டிஸ்ட்ரெஸ், ஹெல்த் இஷ்யூஸ், டோபமின் அடிக்ஷன், இந்த மாதிரி பல விஷயங்கள், டோபமின் டீடாக்ஸ், இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்மளே பேசிக்கிட்டு இருக்கோம். நம்ம ஒரு அடல்ட்ஸ், பட் மைண்டும் நியூரோ சயின்சஸும் இன்னும் ஃபுல்லா டெவலப் ஆகாத சில்ட்ரன் அந்த ஏஜ்லேயே இந்த மாதிரியான கண்டென்ட்க்கு எக்ஸ்போஸ் ஆனாங்கன்னா அவங்களோட நியூரோலாஜிக்கல் டெவலப்மெண்ட்டே அதை அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சயின்சஸ் சொல்றாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ சோஷியல் மீடியாவோட எக்ஸ்போஷரை சில்ட்ரனுக்கு நம்ம கட் பண்ணலாமா? லைக் ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்ன மாதிரியான இஷ்யூஸ் இருக்கு? ஒரு சைட்ல பார்த்தோம்னா இட் குட் பி செக்ஷுவலி எக்ஸ்பிளிசிட் கண்டென்ட். அது வந்து ஒரு 10 வயசு குழந்தை பார்க்கலாம். ஆர் ஏன்னா இப்போ எல்லா சோஷியல் மீடியாவில் அது ஈஸிலி யூ கேன் வியூ. அதே மாதிரி வந்து சைபர் புல்லிங், அந்த குழந்தைகளுக்கு வந்து லைக் செக்ஷுவல் மெசேஜஸ், some pedophile can send a message to a child in social media and try to unwanted messages வரும்போது அப்போ சில்ட்ரனுக்கு வந்து வராதா? சோஷியல் மீடியால நிறைய இது நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ அப்போ இதுல இருந்து சில்ட்ரனை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த டைமென்ஷன்னால சோஷியல் மீடியா மஸ்ட் பி பேன் டு சில்ட்ரன் அப்படிங்கிற இந்த ஒரு கான்டெக்ட் ஓப்பன் அப் ஆகுது. அதுல வந்து ஆஸ்திரேலியா, இந்தோனேஷியா மாதிரியான நாடுகள், கனடா, இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அண்டர் 16ல சோஷியல் மீடியாவை பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பேன் வந்து நம்ம ஆல்ரெடி ஈவெண்ட்ஸ் ஆஃப் த வீக்ல இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணோம். பட் இது வந்து ரொம்ப ப்ரிமிட்டிவ் ஸ்டேஜில் இருக்கு. இது இம்ப்ளிமெண்ட் ஆகி அதனால பிரச்சனைகள்லாம் வந்த பிறகு என்ன ஆகுதுன்னு பார்த்துட்டு டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு வச்சிருந்தோம். இப்போ ஒரு ஆர்டிகிளே வந்துருச்சு என்னென்ன பிரச்சனைகள்லாம் வருது அப்படிங்கிறத இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ பேன் வேணுங்கிறதுக்கு ரீசன்ஸ் இருக்கு, பட் பேன் இஸ் நாட் எஃபெக்டிவ்ங்கிறதுக்கு ரீசன்ஸ் இருக்கு. வாட் கேன் பி டன்? ஸோ இது அப்படியே ஒரு மெயின்ஸ் ஆன்சர் ஃபார்மேட்ல தான் இந்த எடிட்டோரியலே இருக்கும். ஐ மீன் இந்த எடிட்டோரியலையும் தாண்டி ஐ மேட் இட் இன்டு மெயின்ஸ் ஆன்சர். ஸோ எப்படின்னா சோஷியல் மீடியா பேன் ஃபார் அண்டர் ஏஜ் 16ஓட ப்ரோஸ் என்ன, கான்ஸ் என்ன, வே ஃபார்வர்ட் என்ன, இந்த 3 டைமென்ஷனும் இதில் டிஸ்கஸ் பண்ணிட்டா ஒரு மெயின்ஸ் டாபிக் முடிஞ்சிடும். பேப்பர் 1ல சில்ட்ரன்லயும் இது கேட்கலாம். பேப்பர் 1ல சொசைட்டி பாயிண்ட் ஆஃப் வியூல சோஷியல் மீடியா இஸ் அ காமன் தீம் இன் பேப்பர் 1 சொசைட்டி, இம்பாக்ட் ஆஃப் சோஷியல் மீடியா ஆன் சொசைட்டி அப்படிங்கிற அந்த தீம். ரெண்டாவது வந்து பேப்பர் 2ல வல்னரபிள் செக்ஷன்ஸ், அதுல சில்ட்ரன் அப்படிங்கிறதுலையும் இது ரெலவெண்ட். பேப்பர் 3ல சைபர் செக்யூரிட்டி அப்படிங்கிறதுலையும் இது ரெலவெண்ட். பேப்பர் 4 எத்திக்ஸ்லயே இது இன்டெரக்டா நம்ம ரெலவெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ 4 பேப்பருக்குமே ரெலவெண்டா இருக்கிற ஒரு டாபிக். எதுல வேணாலும் அந்த கொஸ்டின் வரலாம். இந்த ஒரு இஷ்யூல இருந்து கொஸ்டின் 4 பேப்பர்லயும் வரலாம் அப்படிங்கிறதா we are seeing. So UK is the recent country to join 5 other nations. ஆல்ரெடி 5 நேஷன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆஸ்திரேலியா, இந்தோனேஷியா, மலேசியா, பிரான்ஸ் அண்ட் கனடா. இந்த 5 நாடுகளும் ஆல்ரெடி சோஷியல் மீடியா வந்து அண்டர் ஏஜ் சில்ட்ரனுக்கு வந்து பேன் பண்ணியிருக்காங்க. அதுல இப்போ 6வது நாடா யார் சேர்ந்திருக்காங்கன்னா யூகே. கேர் ஸ்ட்ராமர் வந்து கடைசியா ரிசைன் பண்றதுக்கு, பதவி விட்டு போறதுக்கு முன்னாடி இதை ஒரு பேனை அனௌன்ஸ் பண்ணிட்டு போறாரு. சோஷியல் மீடியா பேன். ஸோ வாட் இஸ் நீட் ஃபார் பேன்? எதுக்காக இப்போ நம்ம பேன் பண்ணணும்? ஸோ குவிக்கா வந்து கீவேர்ட்ஸ். ஒரு மெயின்ஸ் ஆன்சர்ல நமக்கு என்ன தேவை? 5 பாயிண்ட் எழுதுவோமா? எதுக்கு நீட் ஃபார் பேனுக்கு? அந்த 5 கீவேர்ட்ஸ் அது என்னங்க பாருங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் நீங்க போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து ப்ரொடெக்ஷன் ஆஃப் டெவலப்பிங் பிரெயின்ஸ். இப்போ சோஷியல் மீடியா ஏன் நம்ம அடிக்ட் ஆகிறோம்? நமக்கே தெரியாம பல மணி நேரம் ரீல்ஸே பார்க்குறோம். நீங்க ரீல்ஸ் பார்க்க ஆரம்பிச்சு அது எவ்ரிவன் அதை பிரெயின் ராட் அனுபவிச்சிருப்பீங்க. ஸோ வாட் இஸ் அ பிரெயின் ராட்? நமக்கே தெரியாம ஒரு 1.5 மணி நேரம் ரீல்ஸ் பார்த்துருப்போம். ஸ்வைப் பண்ணி 1.5 மணி நேரம் பார்த்தா 1.5 மணி நேரம் டைம் ஆயிடுச்சா அப்படின்னு மாதிரி இருக்கும். மைண்டு டயர்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் எதுவுமே பண்ண தோணாது. நீங்க படிக்கணும்னு நினைச்சாலும் படிக்க முடியாது. சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா அது இரிட்டேஷன் கொடுக்கும், நமக்கு டைம் வேஸ்ட் பண்ணிட்டோம் உங்களுக்கு கில்ட் கொடுக்கும். அப்புறமா வந்து படிக்கலாம்னு உட்காந்தாலும் அட்டென்ஷன் இருக்காது. ஏன்னா கண்ணு ஸ்ட்ரெயின் ஆயிடுச்சு. நம்ம கண்ணு ஸ்ட்ரெயின் ஆனது மட்டும் தான் நினைக்கிறோம், ஆனா பிரெயின் ஸ்ட்ரெயின் ஆகுது. சோஷியல் மீடியால ரீல்ஸ் பார்க்கறது இட்ஸ் நாட் என்டர்டைன்மெண்ட், பிகாஸ் அவர் பிரெயின் இஸ் அண்டர் ஸ்ட்ரெயின், சிவியர் ஸ்ட்ரெயின். எதனாலனா எவ்ரி 30 செகண்ட்ஸ் டோபமைன் ஸ்பைக் ஆகுது. டோபமைனுங்கிற ஹார்மோன் திரும்ப 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 வந்துகிட்டே இருக்கிறதுனால அந்த ஹார்மோன் தான் நமக்கு வந்து அடிக்ஷன் கொடுக்குது. ஸோ அந்த டோபமைன்னா வந்து நமக்கு வந்து ஒரு எக்ஸைட்டிங் மூமெண்ட் நடக்கிறப்போ நமக்கு அந்த ஹார்மோன் வரும். ஸோ அந்த ஹார்மோன் வரும்போது நம்ம எக்ஸைட்மெண்ட் அண்ட் ஹாப்பினஸ் ஃபீல் பண்ணுவோம். அது திரும்ப 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 வந்துகிட்டே இருக்கிறதுனால அது வேணுங்கிற மாதிரி இட்ஸ் லைக் அடிக்ஷன் டு ட்ரக் தான். ட்ரக் அடிக்ஷன்ஸ் அண்ட் ஆல்கஹால் அடிக்ஷன் எப்படி நடக்குதோ, ஏன்னா அது சாப்பிட்றப்போ அந்த டோபமைன் வரும். ஸோ இப்போ நமக்கு சோஷியல் மீடியானால இதே மாதிரியான விஷயங்கள் வருது. ஸோ அப்போ அந்த டோபமைன் வந்துகிட்டே இருக்கிறதுனால தான் நம்ம பார்க்குறோம். பிரெயினில் அந்த ஹார்மோன் செக்ரீட் பண்ணிட்டே இருந்தால் பிரெயின் எவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆகுது.
பிட்யூட்டரி கிளாண்ட்ஸ் அண்ட் அதர் கிளாண்ட்ஸ். அண்ட் அதை தாண்டி நம்மளோட என்டையர் பாடி நியூரலாஜிக்கல் சிஸ்டமும் டோபமைனுக்கு ரியாக்ட் பண்ணும். ஸோ அப்போ அதனால தான் நம்ம ரீல்ஸ் பார்த்து முடிச்சோன்னா அந்த டயர்ட்னஸ்க்குள்ளே போகிறோம். இதை தான் பிரெயின் ராட் அப்படிங்கிற வேர்டை வந்து குறிப்பிடுது. இப்போ நமக்கெல்லாம் வந்து ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் டெவலப் ஆயிடுச்சு. 25 வயசுல கிட்ட அது டெவலப் ஆயிடும். ரஃப்லி மிட் 20s அது டெவலப் ஆகும். ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் இஸ் தி ஏரியா ஆஃப் தி பிரெயின் விச் ஹெல்ப்ஸ் யூ இன் டேக்கிங் ரேஷனல் டெசிஷன்ஸ். யோசிச்சு முடிவு எடுக்கக்கூடிய தன்மை கொடுக்குற ஏரியா தான் ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ். இது வந்து ஒருத்தருக்கு டெவலப் ஆகிறதுக்கு 20 to 25 ஆகுதுன்னா, பசங்களுக்கு டெவலப் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரியான டோபமைன் ஷாக்ஸை எக்ஸ்போஸ் பண்றாங்க. இமேஜின் தேர் நியூரோலாஜிக்கல் பிரெயின் இஸ் நாட் எட் ஃபுல்லி டெவலப். அந்த டைம்ல பிரெயின் வந்து இந்த டோபமைன் ஸ்பைக்கை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்துச்சுன்னா அவங்களோட நியூரலாஜிக்கல் டெவலப்மெண்ட்டே அதை அஃபெக்ட் பண்ணுது. வேற விதத்துல வந்து அவங்க வந்து நெட்வொர்க் பண்ணப்படுறாங்க. எவ்ரி ஒன் இஸ் பார்ன் வித் த சேம் பிரெயின் தான், பட் ஹவு டிஃபரன்சஸ் அரைஸ் த வே இட் இஸ் நெட்வொர்க்ட். ஸோ அப்போ அந்த மாதிரியான இஷ்யூஸ் வருது. அதே மாதிரி வந்து அவங்களோட காக்னிஷன், ஸ்லீப்பு அண்ட் ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் எல்லாமே அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறது தான் இதோட முக்கியமான ரீசன். ஸோ அதனால அவங்க எக்ஸ்போஸ் ஆகக்கூடாது. அதை தாண்டி மென்டல் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங், ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், லோ செல்ஃப் எஸ்டீம். சோஷியல் மீடியாவில் இட் இஸ் ஆல்சோ அதர் பை ப்ராடக்ட். லோ செல்ஃப் எஸ்டீம். எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க, நம்ம மட்டும் சோகமா இருக்கும். எல்லார் வாழ்க்கையிலும் ஏதோ நல்லது நடக்கும் அவங்க ஸ்டேட்டஸ் வைக்கிறது பார்த்தா, நம்ம வாழ்க்கையில் நடக்கலையே. நம்மளே சோகமா அதை பார்த்துட்டு ஐயோ அவனுக்கு அது ஆயிடுச்சு நமக்கு அது ஆகலையே. இந்த மாதிரி அவனுக்கு நிறைய லைக் வருது நமக்கு வரமாட்டேங்குது. இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து லோ செல்ஃப் எஸ்டீமை வந்து கிரியேட் பண்ணுது. அதை தாண்டி ஆங்ஸைட்டி அண்ட் டிப்ரெஷனும் வந்து சோஷியல் மீடியா கிரியேட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி வந்து அன்ஹெல்தி கம்பேரிசன் நடக்கும். நமக்கு வந்து ஆன்லைன்ல ஒரு கமெண்ட் தப்பா வந்துருச்சுன்னா, லைக் கம்மியா வந்துருச்சுன்னா அது வந்து இஷ்யூ. இது வந்து அடல்ட்ஸ்க்கு நடக்குது. இதே குழந்தைகளுக்கு நடந்தா இன்னும் அது அவங்கள அதிகமா பாதிக்கும். முன்னாடி புல்லிங்கிறது வந்து காலேஜ்ல ஸ்கூல்ல வந்து பிசிக்கலா நடக்கும். இப்போ டிஜிட்டலா ஒரு மொபைலே அவங்கள புள்ளி பண்ணுது. உங்களுக்கு புரியுதா? மொபைலே புள்ளி பண்ணிட்டு இருக்கு. ஸோ மொபைலுங்கிற அந்த டிவைஸ் ஒரு பக்கத்துல சோஷியல் மீடியா மூலமா புள்ளி பண்ணுதுன்னா சைபர் புல்லிங்கும் நடக்கும். இப்போ ஸ்கூல்ல புல்லிங்கிறது ஒன்று நடக்கும். புல்லிங்னா என்னதுன்னா, 4 பசங்க இல்ல 4 பொண்ணுங்க ஒன்று சேர்ந்து ஒருத்தரை ஒரு வீக் டார்கெட் எடுத்துட்டு அந்த அவங்கள ரொம்ப டார்கெட் பண்றது டெய்லி பேசிஸ்ல. 4 பேர் கூட்டு சேர்ந்துருவாங்க. ஒரு வீக் பர்சன் இருக்காங்கன்னா அவங்களே கலாய்க்கிறது, திரும்ப திரும்ப கார்னர் பண்றது, அவங்கள வந்து டெய்லி அவங்களோட காலேஜ் வரதே அவங்க வெறுக்கிற அளவுக்கு, ஸ்கூல் வரதே வெறுக்கிற அளவுக்கு அவங்கள வந்து புள்ளி பண்ணுவாங்க. இட் குட் பி பிசிக்கல் அசால்ட் ஆர் இட் குட் பி வெர்பல் அசால்ட் ஆல்சோ. ஆர் வந்து ஆக்ஷன்ஸ்லயும் இருக்கலாம். அவங்கள வந்து பேசாம இருக்கிறது, அவாய்ட் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள். இதனால ஸ்கூல்ல புல்லிங் அஃபெக்ட் ஆகி நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. ஆனா வீட்டுக்கு வந்தா புல்லிங் இருக்காது. அம்மா அப்பா தான் போட்டு அடிக்கிற அடியில நடக்கும். பட் அது வேற விடுங்க. ஆனா இப்போ வீட்டுக்கும் வந்து சைபர் புல்லிங்ல சோஷியல் மீடியால கலாய்ப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். கரெக்டா? ஸோ சைபர் புல்லிங் இஸ் கண்டினியூயிங் டு ஹோம் அப்படிங்கிறது சொல்றோம். ஸோ இதுதான் சொசைட்டி பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ சொசைட்டி பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி நம்ம யோசிக்கணும், சோஷியாலஜி பாயிண்ட் ஆஃப் வியூல அப்படின்னா, சில்ட்ரன் ஆர் எக்ஸ்போஸ் டு இன்அப்ராப்ரியேட் கண்டென்ட். அதே மாதிரி வந்து பிரிடேட்டர்ஸ், செக்ஷுவல் பிரிடேட்டர்ஸ் அண்ட் சைபர் புல்லிங், இது எல்லாமே வந்து வீட்டுக்குள்ளேயும் வந்துடுது. நெக்ஸ்ட் வந்து மெச்சூரிட்டி டு ரெசிஸ்ட். நம்மளால அதை ரெசிஸ்ட் பண்ண முடியுதா? வளர்ந்த கெட்ட 7 கழுத வயசானவங்களுக்கே ரீல்ஸ் அடிக்ஷன்ல உச்சத்துல இருக்கிறது யாருன்னா 50 வயசுக்கு மேல இருக்கிறவங்க. உங்களுக்கு புரியுதா? நம்மளை திட்டின அதே கும்பல் தான் மொபைலும் கையமாவே இருக்கனா. அன்னைக்கு வந்து என் வீட்டுல பார்த்தா எல்லார் கையிலும் மொபைல் தான் இருக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்போ எப்படி குழந்தைங்க வந்து அடிக்ஷன்ல இருந்து வெளியே வரும்? வளர்ந்தவங்களுக்கே அது வெளியே வர முடியலன்னா அப்கோர்ஸ் குழந்தைங்களும் வர முடியாது. Unlike traditional schoolyard bullying, cyberbullying can follow a child at home, invade their private space, டே ஆர் நைட் மெசேஜ் பண்ணி அவங்கள வெறுப்பேற்றலாம், த்ரெட்டன் பண்ணலாம், இரிட்டேட் பண்ணலாம். இந்த மாதிரி வந்து நடக்கும். அப்புறம் மிஸ்இன்ஃபர்மேஷன். ஸோ பொய் நிறைய பரவுது. ஸோ மிஸ்இன்ஃபர்மேஷன் அண்ட் டிஸ்இன்ஃபர்மேஷன் அதிகமா இருக்கிறப்போ ஒரு சில்ட்ரன் வந்து தான் கத்துக்கிற விஷயமே தப்பா கத்துக்கிறாங்க. ஒரு விஷயத்த கத்துக்கிறாங்கல்ல, கத்துக்கிறதே ஃபேக் நியூஸ்ல இருந்து கத்துக்கிறாங்க. ஸோ சின்ன வயசுல இருந்தே ஃபேக் ரீல்ஸ்ல இருந்து கத்துக்கிறாங்க. சோஷியல் மீடியால இன்ஜினியரிங் பண்ணி இன்னைக்கு பார்த்தோம்னா எல்லா அரசியல் கட்சியும் ஒரு ஐடி விங் வச்சு அவங்களுக்கு ஏற்ற நெரேட்டிவ்ஸ் வந்து செட் பண்ணிக்கிறாங்க. அந்த காலத்துல டிவி சேனல் வச்சிருந்தாங்க ஒரு கட்சியும், இன்னைக்கு ஒரு கட்சி ஐடி விங் வச்சிருக்கு. ஸோ அதான் எவல்யூஷன். ஸோ அப்போ இதுல வந்து அவங்க கத்துக்கிறதே ஃபேக் நியூஸ்ல தான் கத்துக்கிறது. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் ஆர் மேஜர் வெக்டர்ஸ் டு ஸ்ப்ரெட் ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் அபவுட் ஹெல்த், எலெக்ஷன்ஸ், பப்ளிக் சேஃப்டி. ஹெல்த் ரிலேட்டடா இஷ்டத்துக்கு உளருவானுங்க. ஸோ அடுத்த டாபிக் வரும், வேக்சின் போடாதீங்க அப்படின்னு ஒரு கும்பல் கிளம்பும். வேக்சின் போடாதீங்கன்னு சொல்றதுக்கு நீ உயிரோட இருக்கனா அது காரணமே வேக்சின் தான். ஸோ அது புரியாம அவங்க வந்து சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ரெடியூசிங் தி பொலிட்டிக்கல் போலரைசேஷன். நெக்ஸ்ட் என்னதுன்னா, பொலிட்டிக்கல் போலரைசேஷன் என்னதுன்னா ஹேட். இன்னைக்கு சோஷியல் மீடியாலே ஹேட்டு தான். ரிலீஜியன் சார்ந்து, கேஸ்ட் சார்ந்து, லாங்குவேஜ் சார்ந்து,
எத்னிசிட்டியை சார்ந்து ஒரு குரூப் இன்னொரு குரூப்புக்கு அகேன்ஸ்டா ஹேட் பரப்புறது தான் சோஷியல் மீடியாவுக்கு மெயினா பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் யூஸ் பண்றாங்க, அதர் குரூப்ஸும் யூஸ் பண்றாங்க. இந்த ஹேட்டை சின்ன வயசுல தான் அம்மா அப்பா கிட்ட மட்டும் கத்துக்காம, சொந்தக்காரங்க கிட்ட இருந்து கத்துக்காம, சோஷியல் மீடியால இன்னும் ஸ்ட்ராங்கா கத்துக்கிறாங்க. இப்போ ஒரு சின்ன பசங்களுக்கு கேஸ்ட் இன்னும் பிறக்கும் போதுல இருந்தே மூலையில இருக்கா? இல்ல. இந்த கேஸ்ட் ஏற்ற இறக்கங்கள், இந்த ரிலிஜியன் பேஸ்ட் ப்ரிஜுடிசஸ் இதெல்லாம் சொல்லி கொடுக்கறது யாரு? பேரண்ட்ஸ் தான். ஸோ பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து தான் பாதி நல்ல விஷயத்தையும் கத்துக்கிறாங்க, கெட்ட விஷயத்தையும் கத்துக்கிறாங்க. அதை தாண்டி இப்போ சோஷியல் மீடியால இந்த ஹேட் அவங்க பாக்குறாங்க. இப்போ இன்னும் போலரைஸ் ஆறாங்க. ஆக்சுவலி சோஷியல் மீடியா ஜென்ரேஷன் வந்த பிறகு இன்னொரு விஷயம், அதாவது உங்களுக்கு வந்து இந்த மிடில் மிடில் பாத், இந்த நார்மலைசேஷன் அப்படிங்கிறதே இல்லை. ஆல்வேஸ் இட்ஸ் எக்ஸ்ட்ரீமிசம் தான். சோஷியல் மீடியா இஸ் இன்க்ரீசிங் தி எக்ஸ்ட்ரீமிசம் இன் தி ரீசன்ட் டைம்ஸ். அது வந்து நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இது ஒரு ட்ரெண்ட் சொசைட்டி பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க பார்க்கலாம். ஆர் பேப்பர் 4ல பொலிட்டிக்கல் ஆட்டிடியூட் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் பொலிட்டிக்கல் ஆட்டிடியூட் நமக்கு சிலபஸ்ல இருக்கு. ஸோ சோஷியல் மீடியா இஸ் இன்க்ரீசிங் எக்ஸ்ட்ரீமிசம். இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, இந்த நியூட்ரல் ஆர் மிடில் ஸ்டான்ஸ், சென்டர் ஸ்டான்ஸே இன்னைக்கு இல்லை. ஏன்னா எய்தர் இந்த எக்ஸ்ட்ரீம் இல்ல இந்த எக்ஸ்ட்ரீம். ஏன்னா இந்த எக்ஸ்ட்ரீம் பரப்புறதுக்கு ஒரு அல்காரிதம், அதே மாதிரி வீடியோஸ் திரும்ப 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 நீங்க ஒரு விஷயத்தை நம்புறீங்க, ஒரு விஷயத்தை பிடிக்குதுன்னா அதை சார்ந்த வீடியோஸ் தான். நீங்க ஒரு ஐடியாலஜி ஏவை சப்போர்ட் பண்றீங்க, பிஏ அப்போஸ் பண்றீங்கன்னா உங்களுக்கு வர வீடியோஸ்லாம் எப்படி வரும்னா, ஏவை சப்போர்ட் பண்ற மாதிரி வீடியோஸ் வரும், பிவை அப்போஸ் பண்ற மாதிரி வீடியோஸ் தான் வரும். இப்போ பியோட சப்போர்ட்டர் இருக்காரு, அவர் ஏவை ஹேட் பண்றாரு, சரியா? அப்ப அவருக்கு பி சப்போர்ட் பண்ற வீடியோஸ் தான், அந்த ரீல்ஸ் தான் வரும். உங்களுக்கு புரியுதா? ஏவை ஹேட் பண்ற ரீல்ஸ் தான் வரும். ஏ பண்ற ஊழலோட ரீல்ஸ் அவங்களுக்கு வரும், பி பண்ற ரீல்ஸ் வரும். சோ ஆனா ஏக்கு பி பண்றதோட, ஆனா அவனுக்கு வந்து பி பண்றதோட ரீல்ஸ் வராது. அவனுக்கு ஏவோட ஊழல் ரீல்ஸ் வரதுனால அவன் ஏ ஊழல்வாதி நினைச்சுப்பான். ஆனா ஏக்கு என்ன ஆகும், ஏவோட ஊழல் வராது, பியோட தப்பு தான் வரும். உங்களுக்கு புரியுதா? அவங்களுக்கு இந்த ரீல்ஸ் வரும். சோ அப்ப என்ன ஆகுதுன்னா, நோ ஒன் இஸ் இன் தி மிடில். ஏதர் திரும்ப 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 இதை பார்த்து 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 அவங்க ஐடியாலஜி என்ட்ரென்ஸ் ஆகுது. இதுதான் வந்து எக்ஸ்ட்ரீமிசம். சோஷியல் மீடியா வந்ததுல இருந்து நார்மலைசேஷனே ஒன்னு இல்லை, ஒரு நியூட்ராலிசி அண்ட் சென்ட்ரலிசமே இல்லை. எல்லாமே வந்து எக்ஸ்ட்ரீமிசம் நோக்கி போகுது. ஏதர் ரைட் ஆர் லெஃப்ட், ரெண்டுமே எக்ஸ்ட்ரீமிஸ்டா போகுது. பிலீஃப்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங் ஆகுது, என்ட்ரன்ஸ் ஆகுது. பிலீஃப்ஸும் ஐடியாலஜியும் ஸ்ட்ராங்கா என்ட்ரன்ஸ் ஆகக்கூடாது. யூ மஸ்ட் பி ஏபிள் டு ஹேவ் தி பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டி டு சி போத் சைட்ஸ். ஆனா போத் சைட்ஸ் பாக்குற அந்த எபிலிட்டி குறையுது. இது நான் அடல்ட்ஸுக்கு சொல்றேன். அப்ப சில்ட்ரன் சின்ன வயசுலயே அவங்கள போரலைஸா தான் வளரும். உங்களுக்கு புரியுதா? கேஸ்டிசமோ ஆர் அதர் ஹேட்ரடோ. ஸோ அதான் வந்து நம்ம நோட் பண்றோம். அப்புறம் டேட்டா பிரைவசி அண்ட் சர்வைலன்ஸ். பிளாட்ஃபார்ம்ஸ் ஹார்வெஸ்ட் எனார்மஸ் அமௌண்ட்ஸ் ஆஃப் பர்சனல் டேட்டா. ஸோ பர்சனல் டேட்டா போறப்போ சைல்டோடைய பர்சனல் டேட்டாஸும் அவங்களோட ப்ரிஃபரன்சஸ், வியூஸ் எல்லாமே போகுது. எப்படி நம்மளோட டேட்டாவெல்லாம் எடுக்கிறாங்க, அப்போ சில்ட்ரனோட டேட்டாவும் சோஷியல் மீடியா மூலமா எடுக்கிறாங்க. ஏன்னா சோஷியல் மீடியா இப்போ மெட்டா கிட்ட நம்மளை பத்தி ஒரு ரிப்போர்ட் கார்டு இருக்கும். நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, இவன் இப்போ உங்களோட ஆதில்னு எடுத்துக்கிட்டா, ஆதில் எதெல்லாம் பிடிக்கும் அவனுக்கு, எதெல்லாம் அவனுக்கு பிடிக்காது, எதெல்லாம் பார்ப்பான், எதெல்லாம் பார்க்க மாட்டான், எதுக்கெல்லாம் அவன் டிஸ்லைக் கொடுக்குறான், எதுக்கெல்லாம் லைக் பண்ணி ஃபயர் விடுறான், இது எல்லாமே அவனுக்கு தெரியும்ல. அதுக்கேற்ற மாதிரியே தெரியாம ஒரு ஆடு ரீல அமைக்கிட கூடாது, தொல்லை பண்ணி சாவடிக்கிறான். அதே ஆடு திரும்ப திரும்ப வந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து அதையே அதிகப்படுத்தி படுத்தி 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 வாங்க வச்சிருவாங்க ஒரு கட்டத்துல. சரி வாங்கி தான் தொலைவோமே அப்படி. ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி என்னுடைய ப்ரொஃபைல் டேட்டா எடுத்துக்கிட்டு, இட்ஸ் பிரைவசி தானே, என்னோட பிரைவசி இன்வைட் பண்ணுதுல இது, அட்வர்டைசர்ஸ் அதை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்போ சில்ட்ரனை வந்து டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சில்ட்ரனை வந்து ஈஸியா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடலாம். ஒரு பொம்மை கிண்டர் ஜாய் கூட ஒரு பொம்மை ஃப்ரீ அப்படின்னா அவ்வளவுதான் போதும், அவங்க வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி டார்கெட்டிங் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரீமா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ குழந்தைங்களுக்கு பிடிக்காத பொருள் ரொம்ப பிடிக்காது, அதாவது என்னன்னா ஹெல்த்துக்கு சரியா இல்லாத பொருள், அன்ஹெல்தி ஃபுட் ஆர் அன்ஹெல்தி ப்ராடக்ட் விச் சில்ட்ரன் மஸ்ட் நாட் கன்சியூம் இன் ஹையர் லெவல்ஸ். ஆனா அதை வந்து சில்ட்ரனை வந்து அடிக்ட் ஆக வைக்கிறாங்க பை கிவிங் சம் டாய்ஸ் ஆர் பை கிவிங் சம் ஃப்ரீ. அதை பார்த்தோன்னா குழந்தைங்க அந்த ஃப்ரீ வாங்கணுங்கிறதுக்காகவே அதை வாங்கி அதை கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. பட் அது ஹெல்தியா அப்படிங்கிற லார்ஜர் கொஸ்டின் இருக்கு. இந்த கிண்டர் ஜாயை டார்கெட் பண்ணல, பட் அந்த மாதிரி பல பேர் இருக்காங்க. அதுல வந்து அது எல்லாமே வருது. இப்போ அகைன்ஸ்ட் திஸ் பேன், ஏன் இந்த பேன் கொண்டு வரணுங்கிறதுக்கு இவ்வளவு பாக்குறோம். சில்ட்ரனுக்கு ஏன் பேன்? இப்போ உங்களுக்கு கீவேர்ட்ஸ் புரியுதா? டேட்டா சர்வேலன்ஸ், பிரைவசி அண்ட் சர்வேலன்ஸ். நீங்க அந்த வேர்டை மட்டும் தான் ஞாபகம் வச்சுக்கணும். உள்ள இருக்க கண்டென்ட்ல நீங்க கதை அடிக்கணும், அவ்வளவுதான். ப்ரொடெக்ஷன் ஆஃப் டெவலப்மெண்ட், இந்த மென்டல் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங், காம்பேட்டிங் சைபர் புல்லிங், காம்பேட்டிங் மிஸ்இன்ஃபர்மேஷன், பொலிட்டிக்கல் போலரைசேஷன், இந்த வேர்ட்ஸ் தான் நமக்கு தேவை. இது இந்த எக்கோ சேம்பர் ஒரு கீவேர்டு தான், இதுவும் நோட் பண்ணிக்கோங்க. எக்கோ சேம்பர் எஃபெக்ட் நம்ம நிறைய வாட்டி எடிட்டோரியல்ஸ்ல டிஸ்கஸ் பண்ணிருக்கேன். எக்கோ சேம்பர்னா என்னன்னா, ஒரு ரூம்குள்ள
நீங்க போய் காலியான ரூம்குள்ள போய் கத்துனீங்கன்னா என்ன ஆகும்? நீங்க பேசுனது உங்களுக்கே கேட்டுக்கிட்டு இருக்கும் எக்கோவா. ஸோ அதான் எக்கோ சேம்பர் எஃபெக்ட். அந்த மாதிரி தான் சோஷியல் மீடியாவும் ஆயிடுச்சு. உங்களுக்கு என்ன பிடிக்கும், உங்களுக்கு என்ன வேணுமோ அதையே உங்களுக்கு திரும்ப திரும்ப கொடுத்து 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 அதில் உங்களை அப்படியே எக்ஸ்ட்ரீம் ஆக்கிடுறது. ஸோ கடைசி வரைக்கும் நீங்க மறுதரப்பு பத்தி கேட்கவே மாட்டீங்க. அதெல்லாம் கிடையாது அப்படிதான் அப்படிங்கிற ஆட்டிடியூட்ல தான் ரெண்டு குரூப் இருக்கு. அதான் வந்து இங்க இருக்கிற பிரச்சனை. ஸோ டேட்டா பிரைவசி அண்ட் சர்வைலன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து அகைன்ஸ்ட் தி பேன். ஏன் வந்து இந்த பேன் கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கு பாயிண்ட்ஸ். ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் ஆக்சஸ் இன்ஃபர்மேஷன். யார் வேணாலும் எந்த இன்ஃபர்மேஷன் வேணாலும் ஆக்சஸ் பண்ணலாம். ஆக்சஸிங் இன்ஃபர்மேஷன் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் அண்டர் ஆர்டிகல் 19. ஸோ அப்போ உங்களுக்கு யூ ஹேவ் ரைட் டு ஆக்சஸ் எனி இன்ஃபர்மேஷன் விச் யூ வாண்ட் அண்ட் நோ ஒன் கேன் கம் அண்ட் ஸ்டாப் இட். அவ்வளோதான். சோஷியல் மீடியா மூலமா நியூஸ் வருது, எஜுகேஷன் வருது, பப்ளிக் டிஸ்கோர்ஸ் வருது, நல்ல நல்ல ரீல்ஸ் வீடியோஸ் போடுறவங்க நிறைய பேர் இப்போ எல்னினோ பத்தி எல்லாம் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ரொடக்டிவ் வீடியோஸ் எல்லாம் வருது. அது ஒரு குழந்தை பார்த்துச்சுன்னா ஜாகிரபி கத்துக்கும். உங்களுக்கு புரியுதா? நெக்ஸ்ட் வந்து ஸோ அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து தடுக்கப்படுது. சோஷியல் மீடியா கனெக்ஷன் அண்ட் பிலாங்கிங். சோஷியல் மீடியா வந்து இப்போ சோஷியல் மீடியாவோட ஐடியா என்ன அப்படின்னா கனெக்டிவிட்டி. உங்களோட ஐடியாலஜியில் உங்களோட ஒரு குரூப், பர்டிகுலர் குரூப் சார்ந்த பீப்புள் வந்து கனெக்ட் பண்ணுது வேற வேற இதில். ஸோ யூ கேன் பி ஃப்ரெண்ட்ஸ் வித் எனிவன், யூ கேன் ஃபாலோ எனிவன். அந்த மாதிரி நெட்வொர்க்கிங் பண்ண உங்களுக்கு ஹெல்ப் ஆகுது. ஒரு கம்யூனிட்டி நீங்க ஃபாலோ பண்ணி ஒரு என்ஜிஓ இருக்கு, அந்த என்ஜிஓட பேஜை லைக் பண்ணீங்கன்னா அந்த என்ஜிஓட ஆக்டிவிட்டிஸ்ல போய் நீங்க கலந்துக்கிட்டு ஒரு கம்யூனிட்டி ஃபார்ம் ஆகுது. கரெக்டா? அந்த மாதிரி இப்போ எல்லா சில்ட்ரனுக்கும் பேரண்ட்ஸோ இல்ல வந்து ஃபேமிலி சப்போர்ட் சிஸ்டம்ஸோ ஃப்ரெண்ட்ஸோ எல்லாருக்கும் அமையறது இல்லை. ஐசோலேட்டடா நிறைய பேர் இருக்கலாம், டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு கிட்ஸ் இருக்கலாம், ஆர் பேரண்ட்ஸ் இல்லாத கிட்ஸ் இருக்கலாம். அந்த மாதிரியான கிட்ஸுக்கெல்லாம் சோஷியல் மீடியா வந்து ஒரு சப்போர்ட். அது மூலமா தே வில் ஃபைண்ட் அதர் பீப்புள் டு ஹேவ் அ கனெக்ட் அப்படிங்கிற அந்த ஆங்கிள் சொல்றாங்க. இட் கிரியேட்ஸ் கனெக்ஷன்ஸ் அண்ட் பிலாங்கிங் டு பீப்புள் ஹூ டோன்ட் ஹாவ் அ சென்ஸ் ஆஃப் கம்யூனிட்டி ஃபீலிங் ஆர் ஃபேமிலி. அந்த மாதிரி பீப்புளுக்கு அது சப்போர்ட்டிவா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ராக்டிகாலிட்டி. இதை வந்து என்ஃபோர்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னா, இப்போ ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை எப்படி கொண்டு வருவாங்க? இப்போ நம்ம வருவோம், இப்போ நம்ம பேன் பண்ணிட்டாங்கன்னு சொல்றோம். எப்படி 16 வயசு குழந்தைய ஆக்சஸ் பண்ணாத மாதிரி கவர்மெண்ட் என்ஷோர் பண்ணுது, ஆர் ஃபேஸ்புக் என்ஷோர் பண்ணுது? அது என்ன கேட்கும்? ஆர் யூ அபோவ் 18? எஸ்ன்னு கொடுத்தா வேற என்ன பண்ண முடியும்? வேற என்ன பண்றாங்க அப்படின்னா, சம்டைம்ஸ் வந்து ஃபேஸ் ரெக்கக்னிஷன் ஆப் வந்து கொண்டு வராங்க. ஃபேஷியல் ரெக்கக்னிஷன் மூலமா அவங்களோட ஏஜ் வந்து கண்டுபிடிச்சு ஃபேஸ் ஐடி ரெக்கக்னிஷன் மூலமா வருது. சம்டைம் அதுவும் நம்மளால ஷார்ட்டா சொல்ல முடியாதுல்ல. ஒருத்தரோட போட்டோ வச்சு அவருக்கு என்ன ஏஜ்னு சொல்ல முடியாதுல்ல. இப்போ தனுஷ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் பையனா நடிக்கிறாரு. கரெக்டா? அவரால் வந்து என்ன ஷேவிங் பண்ணி கொஞ்சம் இழைச்சிட்டாருன்னா அவர் ஸ்கூல் பையன் ஆயிடுறாரு. ஸோ அப்படி இருக்கிறப்போ அப்புறம் வந்து ஃபேஸ் ஐடியெல்லாம் வச்சு என்ன பண்ண முடியும்? ஸோ அதான் சொல்லி பண்ணி 3 படத்துல தனுஷ் வந்து ஸ்கூல் பையனை கன்வின்ஸ் பண்ணாரு தானே? இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. ஸோ அதான் சொல்றேன். ஸோ அப்போ வந்து நம்ம வந்து வி கேனாட் சே தட் ஃபேஸ் ஐடி இஸ் கோயிங் டு ஒர்க். அடுத்து வேற என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னதான் இருந்தாலும் இதை வந்து பைபாஸ் பண்ணிட முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா பேரண்டல் கன்சென்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கொண்டு வரலாம். ஆர் இப்போ வந்து பேரண்டே அதை என்ஃபோர்ஸ் பண்றாங்கன்னு வைங்க, பேரண்டோட அக்கௌண்ட் மூலமா அவங்க பார்க்கலாம்ல. அம்மாவோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட் அந்த ஆப்ல இருக்கும்ல, அதை எடுத்து குழந்தை பார்க்கலாம். ஏன்னா அம்மாக்களோட போனை தான் நிறைய குழந்தைங்களுக்கு தருவாங்க. ஸோ தட் அவங்க ஏதாவது யூடியூப்ல ஏதாவது கோகோ மேலான் பார்க்கணும்னு, அந்த மாதிரி இல்லை கோகோ மேலான் பார்க்குற வயசுல இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. பட் கொஞ்சம் ஒரு 10 வயசுல இருக்கிறவங்கலாம் பேரண்ட்ஸோட ஐடியில தான் ஆக்சஸ் பண்ணுவாங்க. அப்போ தே ஆர் பைபாசிங். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்லி அது மூலமா வரலாம். இப்போ விபிஎன், இப்போ டெலகிராம பேன் பண்ணாங்க, நம்மளாம் யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தோம். அழகாக ஒரு விபிஎன் போட்டா வந்துடலாம். இல்ல விபிஎன்ல இன்னொரு பிரச்சனை இருக்கு. விபிஎன் ஆக்சஸ் வந்து இப்போ டெலகிராமே விபிஎன் கொடுத்ததுனால பிரச்சனை இல்லை. நிறைய வெப்சைட்ஸ் ஆக்சஸ் பண்றதுக்கு அவனே விபிஎன் கொடுக்க மாட்டான். தேர்ட் பார்ட்டி விபிஎன் மூலமா தான் ஆக்சஸ் பண்ணுவாங்க. விபிஎன் மூலமா ஆக்சஸ் பண்றப்போ அன்வான்டட் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ஆர் அன்வான்டட் வெப்சைட்ஸ்க்குலாம் ஆக்சஸ் ஈஸியா கிடைக்கும். ஏன்னா விபிஎன் இஸ் யூஸ்டு ஃபார் ஆக்சஸிங் அன்வான்டட் வெப்சைட்ஸ். உங்களுக்கு புரிஞ்சிச்சா? ஸோ அப்போ ஈஸியா வந்து எதுக்கெல்லாம் அவங்க எக்ஸ்போஸ் ஆகக்கூடாது எல்லாத்துக்கும் எக்ஸ்போஸ் ஆயிடுவாங்க. ஸோ விபிஎன்ல இது ஒரு ரிஸ்க் இருக்கு. ஏன்னா அவங்க வந்து சைல்டுக்கு அலௌட் இல்லைன்னா அவன் பைபாஸ் பண்ணணும்னு நினைப்பான். ஒரு குழந்தை வந்து ஒரு 12 வயசு பையன், அவர் 12 வயசு பொண்ணு, நான் இந்த சோஷியல் மீடியாக்குள்ள போகணுங்கிறதுனால விபிஎன் ஆக்சஸ் பண்ணுவாங்க. விபிஎன் ஆக்சஸ் பண்றங்கிற பேர்ல அவன் வேற நிறைய விஷயங்கள் ஈஸி ஆக்சஸ் கிடைச்சிரும். ஸோ அப்போ இதுதான் வந்து இதுல நடக்குது. இட் வில் புஷ் யூசேஜ் அண்டர் கிரவுண்ட், மேக்கிங் இட் லெஸ் சேஃப். சம்டைம்ஸ் என்ன ஆகுனா, ஒரு விஷயத்த பேன் பண்ணும்போது தான் அதை மறைச்சி பண்ண கத்துப்பாங்க. நீ பண்ணக்கூடாதுன்னு தடை போடும்போது யாருக்கும் தெரியாம. ரெகுலேட்டட் யூஸுக்கும் பேனுக்கும் இருக்க வித்தியாசம் அதுதான். ரெகுலேட்டட் யூஸ்ல அட்லீஸ்ட் யூ வில் ஹேவ் சம் மானிட்டரிங். பேரண்ட் வந்து இந்த 1/2 மணி நேரம் யூஸ் பண்ணிட்டு கொடு அப்படின்னா பேரண்டால பார்க்க முடியும். நீ யூஸ் பண்ணவே கூடாதுங்கிற போது தான் திருட்டுத்தனமா போய் யூஸ் பண்றது. ரூமுக்குள்ள போய் தனியா, ஒரு டாய்லெட்ல, ஒரு வெளியே எங்கேயாவது போய் அந்த மாதிரி. ஸோ அப்போதான் அது இன்னும் ஹார்ம்ஃபுல்லா அது பேரண்டல் கைடன்ஸ் வந்து இன்னும் இல்லாம போகுது.
ஸோ விபிஎன் ஆக்சஸ் வந்து இட் கிரியேட்ஸ் ஆக்சஸ் டு மோர் அதர் இது. அண்ட் கல்ச்சர் ஆஃப் ஒர்க் அரவுண்ட் அப்படிங்கிற இந்த பாயிண்ட் வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சின்ன வயசுலயே வந்து திருட்டுத்தனத்தை கத்து ஒரு விஷயத்த இல்லீகல்னு ப்ராஹிபிட் பண்ணா அதை எப்படி பிரேக் பண்ணிட்டு யூஸ் பண்றது அப்படிங்கிற பிஹேவியர் வந்து சோஷியல் மீடியா ஆக்சஸ் பண்றது அவங்க கத்துக்கிட்டாங்கன்னா நாளைக்கு கவர்மெண்ட் போடுற எல்லா ரூல்ஸையும் அவங்க வந்து எப்படி அதை மீறுறது அப்படிங்கிற சிந்தனை வரும். ஸோ அப்போ வந்து கல்ச்சர் ஆஃப் ஒர்க் அரவுண்ட்னா ஒர்க்கிங்னா யூஆர் ஒர்க்கிங் அரவுண்ட் அண்ட் ஃபைண்டிங் அனதர் மெத்தட் டு கெட் தட் சொல்யூஷன். ஒர்க் அரவுண்டுங்கிற வார்த்தைக்கு மீனிங் என்னன்னா ஒரு விஷயத்தை அடையறதுக்கு வேற ஒரு ரூட்டை பயன்படுத்துறீங்க, கோயிங் அரவுண்ட். உங்களுக்கு புரியுதா? ஸோ அப்போ அந்த பைபாஸ் பண்ண கத்துக்கிறீங்களே அது வந்து நாளைக்கு ஃபியூச்சர்ல எல்லா விஷயத்துலையும் வரும். ஸோ அப்போ சின்ன வயசுல ஒரு சில ஹேபிட்ஸ் வந்து நம்ம வந்து திருடுறது தப்பு, பொய் சொல்றது தப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்து வளர்க்குறாங்க. ஆனா அதுக்காக பொய் சொல்லாம இருக்கிறது இல்லை. ஆனா பொய் சொன்னா தப்புங்கிறது தெரிஞ்சுதான் எல்லாரும் இருக்காங்க. ஸோ அப்போ வந்து பொய் சொல்றது தப்பு இல்லை, நார்மல் தான், சொல்லிக்கலாம். திருடுறது தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா கில்ட் இல்லாம போயிடும் எதுக்கும். ஸோ அதான் வந்து இங்க இருக்கிற ப்ராப்ளம். நெக்ஸ்ட் வந்து அண்டர்மைனிங் தி எஜுகேஷனல் ரிசோர்சஸ். சோஷியல் மீடியா மூலமா ஏகப்பட்ட எஜுகேஷனல் கண்டென்ட் கிடைக்குது. ரைட் டு எஜுகேஷன் வந்து அது வந்து கர்ப் பண்ணுது. யூஸ்ஃபுல் யூடியூப் வீடியோஸ் தான் அவங்களால பார்க்க முடியாது. ஸோ அப்போ அதுதான் இன்னொரு சைடில் சொல்றேன், சோஷியல் மீடியா மூலமா யார் வந்து இப்போ யூடியூப் சோஷியல் மீடியான்னு இப்போ எடுத்துக்க முடியாது, ஸ்ட்ரீமிங் சைட்டு தான் எடுத்துக்க முடியும். சோஷியல் மீடியான்னு நம்ம மீன் பண்றது இன்ஸ்டாகிராமோ ஃபேஸ்புக்கோ இல்லை ஸ்னாப் சாட்டோ அந்த மாதிரி விஷயங்கள் தான். ஸோ இதெல்லாம் தான் சோஷியல் மீடியா அப்படின்னு நம்ம சொல்றோம். டிக்டாக் நம்ம ஊர்ல இல்லை, இருந்திருந்தா அதையும் சொல்லலாம். ஸோ இதெல்லாம் தான் வரும்போது இதுல யார் எஜுகேஷன் போய் கத்துக்க போறா, இங்கதான் போய் கத்துக்கணுமா அப்படிங்கிற அந்த ஆர்குமெண்ட் இருக்கு. பட் ஓகே, ஒரு பாயிண்டா எழுதுறதுக்கு எழுதிக்கலாம், அண்டர்மைனிங் தி எஜுகேஷனல் ரிசோர்சஸ். ஸோ பேன் வரக்கூடாதுங்கிறது இவ்வளவு பாயிண்ட் இருக்கு. ஒரு மெயின்ஸ் ஆன்சர் எழுதுறப்போ இப்படிதான் ரெண்டு சைடுமே வி ஹாவ் டு லேர்ன். இந்த கீவேர்ட்ஸ் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. பேரண்டல் அத்தாரிட்டி, தான் சைல்டு என்ன யூஸ் பண்ணணுங்கிற முடிவு பேரண்ட் தான் எடுக்கணும், கவர்மெண்ட் எடுக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த ஆங்கிள் வராங்க. ஐ மீன் சோஷியல் மீடியா இஸ் நாட் சம்திங் விச் இஸ் இல்லீகல். யார் வேணா அது யூஸ் பண்ணலாம், இட்ஸ் லீகல் திங் தான். அப்போ தான் குழந்தைக்கு எவ்வளவு சோஷியல் மீடியா கொடுக்கணும் கொடுக்கக்கூடாது, அது எப்படி ரெகுலேட்டடா கொடுக்கணுங்கிற அந்த பேரண்டல் அட்டானமின்னு ஒன்று இருக்குல்ல, அது பேரண்ட் கிட்ட கொடுத்தாலே பேரண்டே அதை ஒழுங்கா ரெகுலேட் பண்ணிப்பாங்க. கவர்மெண்ட் அதுல தலையிடு அப்படின்னு ஒரு பிரசிடென்ட் நம்ம கொடுத்தா நாளை கவர்மெண்ட் வேற விஷயத்துக்கும் தலையிடுவாங்க அப்படிங்கிற ஒரு பிரசிடென்ட் வந்து நம்ம செட் பண்ணி தரோம். ஸோ அப்போ பேரண்டல் அத்தாரிட்டியை நம்ம வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த டைமென்ஷன் தான் சொல்றாங்க. பேரண்ட் ரெகுலேட், நாட் கவர்மெண்ட். அந்த ஆங்கிள், வீட்டுக்குள்ள ரெகுலேஷன்ஸை கவர்மெண்ட் கொண்டு வரணுமா, அந்த ஆங்கிள் தான் இது. ஸோ அப்போ வேணாங்கிறதுக்கு பாயிண்ட்ஸ் பார்த்தாது. வே ஃபார்வர்ட் என்னதான் பண்றது? கிட்ஸ் வெர்ஷன், இப்போ யூடியூப்ல கிட்ஸ் வெர்ஷன் ஒன்று இருக்கு. இப்போ கிட்ஸ் வெர்ஷன் போட்டு நீங்க யூடியூப்ல கொடுத்தீங்கன்னா அதுல வேற கிட்ஸ் வீடியோஸ் தான் வரும். இப்போ யூடியூப்ல வீடியோ அப்லோட் பண்றப்போ ஐல் சே இந்த எண்டில் இந்த வீடியோ வந்து கிட்ஸ் வெர்ஷனுக்கான வீடியோவான்னு கேட்கும். நான் நோன் கொடுப்போம். நான் எந்த வீடியோ போட்டாலும் நோன் தான் கொடுக்குறேன். ஷுட் ஐ ப்ராஹிபிட் திஸ் வீடியோ டு கிட்ஸான்னு அடுத்து கேட்கும். நோ நீட் டு ப்ராஹிபிட் அப்படின்னு கொடுக்கலாம். இது கிட்ஸ் வீடியோ இல்லை, ஆனாலும் ப்ராஹிபிட் பண்ண தேவையில்லை அப்படின்னு கொடுக்கலாம். ஏன்னா இப்போ நான் போடுற வீடியோ கிட்ஸ்க்கு ஹார்ம்ஃபுல்லா அது இருக்க போறது இல்லை. அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து வீடியோ அப்லோட் பண்றவங்களுக்கு கொடுக்குறாங்க சோஷியல் மீடியாவில். ஸோ இது எதுக்குன்னா எந்த வீடியோ வந்து யூடியூப் வந்து கிட்ஸ் வெர்ஷனுக்கு அனுப்பணுங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்லோடருக்கே அந்த இதை வந்து கொடுக்குறாங்க. அதை மாத்தி பண்ணா ஆக்சுவலி யூடியூப் வந்து ஆக்ஷன் எடுப்பான். இப்போ கிட்ஸுக்கு இது ஃப்ரெண்ட்லி வீடியோ நான் செலக்ட் பண்ணிட்டேன், ஆனா கிட்ஸ் ஃப்ரெண்ட்லியா இல்லாம ஏதாவது ஒரு கண்டென்ட் என் வீடியோல இருந்துச்சுன்னா யூடியூப் அந்த வீடியோ டெலீட் பண்ணிடுவான், இல்லை ஸ்ட்ரைக் கொடுத்துருவான். உங்களுக்கு புரியுதா? யூடியூப் பண்றாங்க அதை. இப்போ அந்த மாதிரி நிறைய இதுல வந்து அது வரும். எனக்கு வந்து ஸ்ட்ரைக் எல்லாம் காப்பி ரைட்டு தான் வந்திருக்கு. ஸோ சினிமா பாட்டை வந்து யூஸ் பண்ணிட்டேன்னு, ஆனால் அதுக்கப்புறம் யூஸ் பண்றது இல்லை. எனக்கு ஆரம்ப காலத்துல காப்பிரைட் ஸ்ட்ரைக்ஸ் மட்டும் தான் வந்திருக்கு, மற்றபடி வந்த கிங் மேக்கர்ஸ்க்கு லேட்டஸ்டா வந்தது ஒன்று. எதுக்குன்னா ஐயப்பனோட சிசாட்டுக்கு, சிசாட் ப்ரோக்ராமுக்கு அவன் சிசாட்டு டேஷ்னு ஒரு பேர் வச்சிருந்தான். அந்த சிசாட் டேஷ்ங்கிற பேரை நீங்க வைக்கக்கூடாது, ஏன்னா அந்த பேர்ல இன்னொரு சேனல் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து காப்பிரைட் இஷ்யூ வந்து ரைஸ் பண்ணார். இதுல என்னையா இருக்கு? ஸோ அதனாலதான் சிசாட் தந்த்ரா அப்படின்னு நம்ம வந்து அதை வந்து மாத்திட்டோம். ஸோ இல்ல யந்த்ரா. ஸோ நெக்ஸ்ட் வந்து கிட்ஸ் வெர்ஷன் கொண்டு வரலாம். இப்போ இன்ஸ்டாகிராம்ல ஒரு கிட்ஸ் வெர்ஷன், யூடியூப்ல ஒரு கிட்ஸ் வெர்ஷன் இருக்கிற மாதிரி எல்லா சோஷியல் மீடியாலும் கிட்ஸ் வெர்ஷன் இருந்துச்சுன்னா அது ரெகுலேட்டட் யூஸா இருக்கும். ஏன்னா சோஷியல் மீடியா கிட்ட நம்ம ஒரு கண்ட்ரோல் கொடுக்குறோம். இன்ஸ்டாகிராம் கிட்டே நீ கிட்ஸ் வெர்ஷன் மூலமா கிட்ஸ் வீடியோ மட்டும் கொடு அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ திஸ் பேலன்ஸ். பேனிங் இஸ் எக்ஸ்ட்ரீம் ஆல்வேஸ். ஒருத்த வந்து நம்ம எக்ஸ்ட்ரீமான விஷயத்துக்கு தான் பேன் பண்ணும். எப்பவுமே ரெகுலேட்டட் யூஸ் தான் என்னைக்குமே மிடில் பாத். ஸோ ரெகுலேட்டட் யூஸ்ல ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் வந்து கிட்ஸ் வெர்ஷன் விச் யூடியூப் இஸ் டூயிங் ஆல்ரெடி.
அடுத்தது வந்து ஏஜ் அப்ராப்ரியேட்டட் ரெகுலேஷன் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தென் அவுட்ரைட் பேன்ஸ். கவர்மெண்ட் ஷுட் மேண்டேட் தட் பிளாட்ஃபார்ம்ஸ் டிசைன் சைல்டு சேஃப் எக்ஸ்பீரியன்சஸ். ஸோ அதில் வந்து என்ன ஆகுதுன்னா இந்த அல்காரிதம்லாம் புஷ் பண்ணக்கூடாது. என்னதுன்னா இப்போ வந்து அல்காரிதம் இஸ் டிசைன்ட் இன் சச் அ வே தட் ரிப்பீட் யூஸ், திரும்ப திரும்ப அவங்க வந்து இன்ஸ்டாக்குள்ள வரணும். அதான் இப்போ மெட்டாவோட அப்ஜெக்டிவ் என்ன, திரும்ப திரும்ப நீ மெட்டா ஆப்பை ஓப்பன் பண்ணி உள்ள வரணும். நீ இன்ஸ்டாகிராமை திறந்தா அதுல இருக்கணும். நம்பர் ஆஃப் மினிட்ஸ் யூ ஆர் ஸ்பெண்டிங் இன் இன்ஸ்டாகிராம் ஷுட் இன்க்ரீஸ். அதான் மெட்டாவோட கோல். நம்பர் ஆஃப் மினிட்ஸ் வி ஸ்பெண்ட் இன் இன்ஸ்டாகிராம் ஷுட் டிக்ரீஸ். அது நம்ம கோல். டோட்டலி ஆப்போசிட் கோல்ல தான் நம்ம வாழ்றோங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அப்போ இன்ஸ்டாகிராமோட ஒரே நோக்கம் உங்களை எக்ஸ்ட்ராவா இன்ஸ்டாகிராம்குள்ள இருக்க வைக்கிறது தான். அதுதான் வந்து டிசைன் அல்காரிதம்ஸ், அட்டென்ஷன் அல்காரிதம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அந்த மாதிரியான அல்காரிதம்ஸ் அடல்ட் ஆப்ஸ்க்கு இருக்கட்டும், ஆனால் சில்ட்ரன் ஆப்ஸ்க்கு இருக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு சைல்ட் ஃப்ரெண்ட்லியா இந்த மாதிரி ரீஎன்ஃபோர்சிங் அல்காரிதம் வந்து இருக்கக்கூடாது. ஏஜ் அப்ராப்ரியேட் ஃபில்டர். பிளாட்ஃபார்ம்க்கு அக்கௌண்டபிலிட்டி கொடுக்கலாம். ஸோ பிளாட்ஃபார்ம் யூ மேக் ஷோர் தட் மைனர்ஸ்க்கு இன்அப்ராப்ரியேட்டான கண்டென்ட்டை அவங்க போக விடாமல் பார்த்துக்கலாம். ஒரு சில கண்டென்ட் வந்து சில்ட்ரனுக்கு ஹார்ம்ஃபுல்லாக இருக்க போது அப்படின்னா ஒரு சில மாதிரியான கண்டென்ட்டை டோட்டலாகவே யாருக்குமே அதை ஆக்சசபிள் இல்லாத மாதிரி பண்ணலாம். மேண்டேட் தட் பிளாட்ஃபார்ம் இஸ் இம்ப்ளிமெண்ட் ஸ்ட்ராங் பிரைவசி செட்டிங் ஃபார் மைனர்ஸ் ஆஸ் டிஃபால்ட். ஸோ ஒரு இன்ஸ்டாகிராம் கிட்ஸ் வெர்ஷன் அப்படின்னு ஒன்று அவங்க யூஸ் பண்ணுறாங்கன்னா அதில் ஒரு சில ஆப்ஷன்லாம் பை டிஃபால்ட்டாக இருக்கணும். ப்ரைவசி செட்டிங்ஸு, டேட்டா யூசேஜ், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம். ஸோ லொக்கேஷன் ஷேரிங் ஆஃப்ல இருக்கணும். அதே மாதிரி வந்து யார் வேணா சேட் பண்ணலாம் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூட, அதுவும் ஆஃப்ல இருக்கணும். அந்த இஷ்யூ இன்னைக்கு சொல்லவே இல்லை ஈவெண்ட்ஸ் ஆஃப் த வீக்ல. வாட்ஸ்அப் யூசர் நேம் இஷ்யூ மேபி அடுத்த வாரம் சொல்கிறேன். ஸோ அது என்னன்னு, தேர் ஷுட் பி அன் ஆப்ட்-இன் செட்டிங்ஸ் தட் சைல்டு. ஸோ இது வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் டிஃபால்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து டிஜிட்டல் லிட்ரஸி கொடுக்கணும். ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் வந்து டிஜிட்டல் லிட்ரஸி வந்து சில்ட்ரனுக்கு வந்து கொண்டு வரணும். ஸோ தட் எப்படி சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணணும், எது சேஃப் இல்லை, இப்போ குட் டச்னா என்ன, பேட் டச்னா என்ன அப்படின்னு ஸ்கூலில் சொல்லி தராங்க. அந்த மாதிரி இதையும் சொல்லி தரணும். சோஷியல் மீடியா எப்படி பயன்படுத்தணும், எந்த வீடியோஸ் பார்க்கணும், எது பார்க்கக்கூடாது, யார்கிட்ட பேசணும், பேசக்கூடாது, ஒரு ஃபேக் நியூஸ்னா என்ன, ஃபேக் நியூஸ் எப்படி அவாய்ட் பண்றது, இதெல்லாம் அவங்களுக்கு வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். அதே மாதிரி டயர்ட் ஆக்சஸ் இது வந்து சம்டைம்ஸ் சஜஸ்ட் பண்றாங்க. அதாவது 13 வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி, 13 to 15 ஒன்று, 16க்கு மேல ஒன்று. இது ப்ராக்டிகலி சூட்டபிள் கிடையாது. பட் இருந்தாலும் நமக்கு ஏதோ ஒரு பாயிண்ட் தான், அவ்வளவுதான். உங்களுக்கு புரியுதா? இந்த மாதிரி டயர் பேசிஸா 3 லெவல் ஆஃப் சோஷியல் மீடியாவை நம்ம கிரியேட் பண்ணலாம் ஃபார் யூஸ். ஸோ அப்போ வந்து என்னைக்குமே வந்து பேனோட ரெகுலேட்டட் யூஸ் இஸ் ஆல்வேஸ் பெட்டர். ஏன்னா பேன் வந்து அதை வந்து இல்லீகல் யூஸுக்கு தள்ளும். இப்போ குஜராத் கேஸ் ஸ்டடி எடுத்துக்கலாம். குஜராத்ல ஆல்கஹால் இஸ் பேன்டு. ஓகே, ஆல்கஹால் சேல் பண்ணக்கூடாது. அப்போ குஜராத்ல இருக்கவங்க எல்லாருமே டீ டோட்டலஸா? அங்க யாரும் சரக்கு வாங்கி குடிக்கிறதே இல்லையா? அங்க ஆல்கஹால் தான் கிடைக்காதா? எல்லாமே கிடைக்கும். எல்லாம் இல்லீகலா பிளாக் மார்க்கெட்ல கிடைக்கும். இங்க எப்படி மகாவீர் ஜெயந்தி அன்னைக்கு, காந்தி ஜெயந்தி அன்னைக்கு கிடைக்குதோ, இங்க நமக்கு ஒரு நாள், அங்க 365 நாளும். அவ்வளவுதான், மெக்கானிசம் ஒண்ணுதான். ஸோ பேன்னா பிளாக் மார்க்கெட், அவ்வளவுதான். ஸோ அப்போ என்னைக்குமே பேன் வந்து பிளாக் மார்க்கெட்டுக்கு தான் தரணும். அப்போ ரெகுலேட்டட் யூஸ் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தென் பேன். அதான் வந்து நம்ம வந்து என்னைக்குமே கொண்டு வரணும். கடைகளை குறைக்கணும். கடைகள் ஸ்கூல் பக்கத்துல இல்லாத மாதிரி பண்ணணும். ஆனா ஆல்கஹால் பேன் இஸ் நாட் அட் ஆல் ப்ராக்டிக்கல். அதுதான் வந்து நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். பேரண்டல் சப்போர்ட், பேரண்ட்ஸ்க்கு சொல்லி தரணும். அதாவது இப்ப நான் சொன்னல, ஒரு பேரண்ட்டுக்கு இந்த மாதிரி சோஷியல் மீடியாவை வந்து குழந்தைங்க எப்படி யூஸ் பண்ணணும், யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கொடுக்கறது அளவுக்கு மெச்சூரிட்டி பேரண்ட்ஸ்க்கு இருக்கணும். இதை நான் பேரண்டிங்ல அது ஒரு ரூலா நான் எடுத்து சொல்லணும். பேரண்டிங் இஸ் அ வெரி பிக் ரெஸ்பான்சிபிலிட்டி. அது வந்து ஒரு சாதாரணமான விஷயமே கிடையாது. ஸோ அதை வந்து நம்ம வந்து ஆஸ் அ அட்வான்ஸ் ஸ்பீஷிஸ் இன் திஸ் எவல்யூஷன் நம்ம கத்துக்கணும். ஏன்னா நமக்கு தான் காக்னிஷன் அண்ட் ரேஷனாலிட்டி, 7th சென்ஸ் இதெல்லாம் இருக்கு, 6th சென்ஸ் இதெல்லாம் வந்து பேரண்டிங்ல 6th சென்ஸ் 7th சென்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து பேரண்டிங்ல கொண்டு வரணும். ஸோ அதான் வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்படிலாம் பேரண்டிங் பண்ணணும்னே நிறைய பேரண்ட்ஸ்க்கு தெரிய மாட்டேங்குது. அதுதான் பேரண்டிங்ல இப்படிலாம் குழந்தைய வளர்த்துக்கணும்னே அம்மா அப்பாவுக்கு தெரியல. இதெல்லாம் சொல்லி கொடுத்து வளர்க்கணும், இதெல்லாம் பண்ணக்கூடாது, குழந்தைங்க முன்னாடி இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணக்கூடாது, ஸோ எந்தெந்த வார்த்தைகள் பயன்படுத்தணும், இதெல்லாமே தெரியாத அம்மா அப்பாக்கள் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அப்போ பேரண்டிங் பத்தியே நம்ம வந்து பேரண்ட்ஸுக்கு சொல்லி தரணும். நெக்ஸ்ட் வந்து லிமிட்டிங் தி ஆக்சஸ் அண்ட் ரெகுலேட்டிங் தி பிளாட்ஃபார்ம்ஸ். ஸோ பிளாட்ஃபார்மோட ஆக்சஸ் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 2 விதமா அதை ரெகுலேட் பண்ணலாம். ஹோம் லெவல்ல பேரண்ட்ஸ் என்னென்னலாம் பண்ணணும்னு பேரண்ட்ஸ்க்கு வந்து ஒரு செட் ஆஃப் கைட்லைன்ஸ் கொடுக்கலாம். பிளாட்ஃபார்முக்கு ஒரு செட் ஆஃப் கைட்லைன்ஸ் கொடுக்கலாம். சோஷியல் மீடியா ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாவும் என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும்னு அவங்களுக்கு ஒரு ரூல் போடலாம். பேரண்ட்ஸ் வீட்டில் என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும்னு பேரண்ட்ஸ்க்கு ஒரு ரூல் வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். அந்த மாதிரி வந்து நம்ம ரெகுலேட்டடா 2 பேருக்கும் கொண்டு வரலாம். அண்ட் இன்டர்நேஷனல் கோஆர்டினேஷன், இது வந்து டிஃபால்ட் பாயிண்ட்.
தனியா ஒரு நாடு எதுவுமே பண்ண முடியாது, எல்லா நாடும் பண்ணணும். இல்ல விபிஎன் மூலமா வேற நாடு வழியா எந்த வெப்சைட் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ எல்லா நாடுகளும் சேர்ந்து தான் இதை வந்து ரெகுலேட் பண்ணணும். ஸோ இந்த டிசைன் அல்காரிதம் இல்லாம அது பண்ணணும். இப்போ சைனால வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்கிரீன் டைம். இப்போ ஆக்சுவலி எல்லா சோஷியல் மீடியா ஆப்லயும் இந்த ஃபீச்சர் இருக்கு, யூடியூப்லயும் இருக்கு, இன்ஸ்டாலயும் இருக்கு. இப்போ யூடியூப்ல வந்து ஷார்ட்ஸ்க்கு வந்து நீங்க டைம் செட் பண்ணலாம். யூடியூப்ல செட்டிங்ஸ்ல ஷார்ட்ஸ்க்கு டைமர் இருக்கு. ஷார்ட்ஸ் பாக்குறது நான் ஒரு நாளைக்கு 15 நிமிஷம் அப்படின்னு செட் பண்ணா 15 நிமிஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு ஷார்ட்ஸே தெரியாது. யூடியூப்ல வெறும் லாங் ஃபார்மேட் வீடியோ தான் தெரியும். இது இருக்கு, இப்படி ஒன்று இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. இப்போ நான் சொல்லிட்டேன், அது ஆஸ்பிரன்ஸ் யூஸ் பண்ணுங்க. 15 மினிட்ஸ்னு ஷார்ட்ஸ்க்கு வச்சுக்கோங்க, சரியா? அது 15 மினிட்ஸ் கிராஸ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ஷார்ட்ஸ் வராது, நின்றுடும். வெறும் பெரிய வீடியோஸ் மட்டும் தான் வரும். அப்போ பெரிய வீடியோ பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணுங்க, சரியா? ரெண்டாவது வந்து இன்ஸ்டாகிராம்லயும் லிமிட் இருக்கு, இக்னோர் லிமிட் கொடுக்க கூடாது, சரியா? அது வார்னிங் கொடுத்துச்சுன்னா வெளியே வந்துடணும். 15 மினிட்ஸ் செட் பண்றீங்கன்னா 15 நிமிஷம் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லுதுல, ஓகே நான் படிக்க போறேன் அப்படின்ட்டு வெளியே வரணும். நம்ம முக்கியமான ஒரு ரீல் பார்த்துட்டு இருக்கோம், ஐயோ அந்த இக்னோர் கொடுக்குறோம்ல, அதுக்கப்புறம் அது நம்மளை இக்னோர் பண்ணிடும், அடுத்த ஒரு 100 ரீல்ஸ் காட்டிடும். அந்த இடத்துல வெளியே வர கத்துக்கணும். சைனால என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த டைமர் செட் பண்ணிருக்காங்க. என்னதுன்னா கிட்ஸோட சோஷியல் மீடியா எல்லாமே ஒரு நாளைக்கு ½ hour தான், இல்ல 20 மினிட்ஸ் தான் யூஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி டைமர் செட் பண்ண சோஷியல் மீடியா தான் உங்களுக்கு கிடைக்குது. லீகலி ஸோ பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து டிரான்ஸ்பரண்ட் அந்த டிசைன்ஸ் வந்து நம்ம கொண்டு வரணும். அவங்களே டிரான்ஸ்பரண்டா அதை வந்து டெவலப் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வி ஹேவ் டு பிரிங். ஸோ கிளியரா இது வந்து ஒரு மெயின்ஸ் கொஸ்டின், ஈஸியா வரலாம். பேப்பர் 1, 2, 4 எதுல வேணா வரலாம். அது எழுதுறதுக்கு ஒரு 15 மார்க்கா வந்தாலும் எழுதுறதுக்கு பாயிண்ட் இருக்கு. இப்போ இந்த மாதிரி தான் வந்து நம்ம டார்கெட்டடா ஒரு கண்டென்ட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா அதை ரிவைஸ் பண்ணும்போது கொஸ்டின் வரும்போது நம்ம இந்த மாதிரி இது ஒரு கொஸ்டினா இப்போ 10 மார்க்கா வருதுன்னா இதை 6 நிமிஷத்துல முடிச்சு ஒரு நிமிஷத்தை சேவ் பண்ணணும். ப்ரிப்பேர்டு கொஸ்டின்ஸ் எக்ஸாம்ல வரும்போது 6 மினிட்ஸ்ல எழுதிட்டா அந்த 1 மினிட் அன்பிரிப்பேர்டு கொஸ்டின்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுதான் வந்து மெயின்ஸ்ல வந்து நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அப்போ சோஷியல் மீடியா பத்தி ஒரு கொஸ்டின் வந்தா நீங்க 6 நிமிஷத்துல முடிக்கணும்.